இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம டேட்டா செட் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன் C#. ஓகேங்களா? டேட்டா செட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ் வந்து C# பண்ணியிருக்கோம். பட் சில வீடியோஸ் வந்து மெயின் டாப்பிக்காக எடுத்து நம்ம அது செப்பரேட்டாக ஒரு வீடியோஸ் பண்ணலை. அதனால் மிஸ் அவுட் ஆன கான்செப்ட்னா என்னன்னு போட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவாக பண்ணலாம் அப்படின்ட்டு. அதில் வந்து மேஜர் கான்செப்ட் வந்து டேட்டா செட்டு. இந்த டேட்டா செட்னா என்ன அப்படின்னு ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன். டேட்டா செட் இஸ் an in-memory representation of multiple tables and their relationship. It works in disconnected mode and is useful when you need to work with multiple tables of data at once. இதில் ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்ல வராங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்மெமரி ரிப்ரசன்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்மெமரி ரிப்ரசன்டேஷன் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் டேட்டா பேஸில் வந்துட்டு ஒரு நிறைய டேபிள்ஸ் வச்சுருக்கீங்க ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டாகவே சொல்கிறேனே, ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த மார்க் டெஸ்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கான கரெக்ட் ஆன்சரை வந்துட்டு நீங்கள் எல்லாமே டிபியில் டேபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரே டேபிள்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வைங்க. இப்போ அந்த டேபிளை நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் கொண்டு வரீங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் கொண்டு வரும்போது யூசர் வந்து ஒரு ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்கன்னா, டேரெக்டாக டேபிளில் ஸ்டோர் பண்ண மாட்டீங்க. அதை வந்து நீங்கள் இன்மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. ஓகே, அதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு காலம் நீங்கள் டேட்டா செட்லேயே ரெடி பண்ணி, ஓகே, டேட்டா செட்டில் டேபிள்லேயே நீங்கள் ரெடி பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. ஓகே, அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த இதை தான் வந்து நம்ம இன்மெமரி ரிப்ரசன்டேஷன் சொல்கிறோம். ஓகே, நாட் ஓன்லி அந்த காலம் மட்டும் கிடையாது, நீங்கள் ஹோல் டேபிளையுமே டேட்டா செட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க. டேட்டா செட்லேருந்து டேட்டா டேபிளுக்கு கொண்டு வந்து அதை வந்து ரோஸில் கொண்டு வந்து ஒரு செட் பண்ணி வச்சுருவீங்க. ஓகே, அதுதான் டேட்டா செட். டேட்டாஸ்லேருந்து நம்ம பிரியறதான் டேட்டா டேபிள், டேட்டா ரோ, டேட்டா காலம்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா? இந்த பேட்டர்னில் தான் நம்ம கொண்டு வரோம். அப்போ அது எல்லாமே வந்து நீங்கள் எதுவுமே டேரெக்டாக போயிட்டு திருப்பியும் டேட்டா பேஸுக்கு சேவ் பண்ண மாட்டீங்க. அது எல்லாமே உங்களோட லோக்கல் மெமரியில் ஓகேங்களா, ரேமில் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். அதை தான் வந்துட்டு இன்மெமரி ரிப்ரசன்டேஷன் நம்ம சொல்கிறோம். ஓகே, அதை வச்சு தான் நீங்கள் யூசர் சூஸ் பண்ண ஆன்சரும் கரெக்டான ஆன்சரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி ஒரு ரிசல்ட்டாக கொடுப்பீங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு டேட்டா செட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். அதுதான் இங்கே வந்து மல்டிபிள் இன்மெமரி ரிப்ரசன்டேஷன் ஆஃப் மல்டிபிள் டேபிள்ஸ் அண்ட் தென் அந்த ரிலேஷன்ஷிப். ஓகே, ரிலேஷன்ஷிப்பு, கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்தே சொல்லலாம். ஓகேங்களா? ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, டேகு பண்ணி ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே, டேட்டா செட்டை பொறுத்த வரைக்கும். தென் வந்து இட் ஒர்க்ஸ் இன் டிஸ்கனெக்டட் மோட். ஓகே, ஒரு தடவை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பண்ணுறதுமே உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆனாலுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த டேட்டா சோர்ஸை பொறுத்த வரைக்கும். இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது வந்து ADO.NET பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஓகேங்களா? ADO.NEட்னா நார்மல் SQL கொரி யூஸ் பண்ணுவீங்களா, அதை பேஸ் பண்ணு. இதே வந்துட்டு நீங்கள் மேனுவலாகவும் உங்கள் டேட்டா செட்டை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் செட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு டேட்டா டேபிள் க்ரியேட் பண்ணி என்ன டேபிள்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் காலம் அதுக்கு என்னது, அதுக்கு என்ன ரோ வேல்யூஸ், நீங்கள் எல்லாமே வந்து மேனுவலாகவும் உங்களால் செட் பண்ண முடியும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி. அது ஒரு டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. அண்ட் தென் லிங்க்யூலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அந்த மாதிரி எந்த ஒரு மெத்தட்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ADO.NEட் பொறுத்த வரைக்கும் நார்மல் கோரிஸ் உங்களுக்கு தெரியும், SQL கனெக்ஷனில் அதுக்கப்புறமேட்டு நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங் உள்ளே கொண்டு வந்து அடாப்டர் யூஸ் பண்ணுவோம். அடாப்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு டேபிளை உள்ளே கொண்டு வந்து அந்த டேபிளை உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஎஸ்ன்னா அதோட ஆப்ஜெக்ட், அந்த டேட்டா செட்டோட ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளே கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா? அந்த SQL அடாப்டரில் நீங்கள் கொண்டு வரதை டேட்டா செட்டுக்கு அனுப்பிடுறோம். அது மூலிமா அடுத்தடுத்தது டேட்டா ரோ செட் பண்ணுறதா இருக்கட்டும், என்னென்ன பண்ணணுமோ நம்ம அதை பண்ணுவோம். ஓகே, இது டேட்டா செட்டோட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கூகுளில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த கான்செப்டே தெரியலைங்கிற போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூ இதுலேயும் வந்துட்டு கேட்குறாங்கிற போது நீங்கள் சிம்பிளாகவே சொல்லலாம், in-memory representation of multiple, it works in disconnected mode and is useful. ஒன் லைன் நீங்கள் முடிக்கலாம். ஓகேங்களா? இது டேட்டா செட்டு. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து டேட்டா டேபிள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.